இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. எங்க இந்த ஆளை காணோம். இன்னைக்கு பிடிச்சி எல்லா ட்ரெண்டிங் ரீல்ஸும் எடுத்துட வேண்டியதுதான். ஏன்டி இப்படி கத்துற? பாத்ரூம்க்கு இப்பதானே வந்தேன், கொஞ்சம் லேட் ஆகும், இரு. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் விட மாட்டாளே. ஐயோ, மத்த விஷயத்துக்கு தான் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு பார்த்தா ரீல்ஸ் எடுக்க கூட சரிப்பட்டு வர மாட்டார் போல. பேசாம அவர் வர வரைக்கும் நம்மளாவது ரீல்ஸ் எடுப்போம். எங்க வந்துட்டீங்களா? அடாடா, விட மாட்டா போலயே. இன்னும் அரை மணி நேரம் ஆகும்டி. ஐயோ, இந்த பாத்ரூம்குள்ள என்னதான் இருக்குமோ தெரியல. புதுசா கல்யாணம் 90s கிட்ஸ் மாதிரி எப்ப பார்த்தாலும் லாக் பண்ணிக்கிறாரு. இவர் வரமாட்டாரு போல. சரி, பக்கத்து வீட்டு பொண்ணையாவது கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். தன்விகாமா, அவளை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சு அவளை அனுப்பி வைக்கிறேன். இது வந்துட்டு ரீல்ஸ் பைத்தியம். மேக்ஸ் டியூஷனுங்கிற பேர்ல என்னென்ன கூத்தடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன சொன்னீங்க? இல்ல கூட்டிட்டு போமான்னு சொன்னேன். நீ வாடா, உனக்கு இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லி கொடுக்குறேன். தன்விகா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வா. ஓகே ஆண்டி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் வீட்டுக்கு போறேன். மீதி சாங் நீங்க அங்கிள் கூட எடுத்துக்கோங்க. சரி, ஓகேடா, இப்ப தூங்கு. சனிக்கிழமை இரவு 11:55. காதல் கொண்டேன், கண் விழித்தேன், அவன் காணவில்லை. எருமாட்டை காணவில்லை. கிரிக்கெட் விளையாட போயிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. குழந்தை குட்டி இருக்கா, அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கா என்னன்னே தெரியல. தேவையில்லை, இவங்களுக்கு தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை. ஏய், எங்கேயும் போலடி, பாத்ரூம் தாண்டி போயிருந்தேன். ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, நீங்க எப்ப உள்ள போனீங்க? நேத்து சனிக்கிழமை காலையில உள்ள போனேனே, உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், மறந்துட்டியா? அட பாவி மனுஷா, என்ன தாலி கட்டி கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா பாத்ரூம்லயே நீ தாலி கட்டி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். பேசாம நான் ஒரு தாலி எடுத்துட்டு வரேன், அந்த கக்கூஸ்க்கே தாலி கட்டி நீ உள்ளே குடும்பம் நடத்து. சரி, காலையிலே ஆரம்பிக்காதம்மா. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எங்க ஒரு கப்பல் ரீல் செம்ம ட்ரெண்டிங்ல இருக்காங்க. நம்மளும் அந்த ரீலை எடுத்து போஸ்ட் பண்ணோம்னா லைக் சும்மா அள்ளிட்டு போகுமாங்க. பண்ணலாமா? ஏய், எனக்கு இந்த டான்ஸ்லாம் வராதுடி. அதை தவிர வேற என்ன வேணா கதை பண்றேன். சரி, அப்ப அந்த ஜிஆர்டில அந்த கோல்டு செயின் கோல்டு செயின் சொன்னதும் வீர கொடுத்து பெர்ஃபார்ம் பண்றான். நெக்ஸ்ட் உன்னை இப்ப நான் பலார்னு அறிவேன், மூடினு வாங்கிக்கணும். ஏய், நீ அட்ரி செல்லம்.
கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவள கட்டாயா நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சு காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி என் மனசு ஒசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி 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 தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நெக்ஸ்ட் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளிக்குள்ள வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வாய சுல்தானி சுல்தானி சரிங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இதோட நிப்பாட்டிக்கலாம். எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அடியே கொஞ்சம் இருடி, சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 ரீல் எடுத்துட்டு போடி. அட போங்க, நான் போறேன். சரிதான் போடி, ரீல்ஸ் எடுக்கிறோம், ஓவர் நைட்ல இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகுறோம். நீ நெக்ஸ்ட் சாங்க போடு மாமே. வள்ளி மாமே வள்ளி புள்ளி மாங்கா புள்ளி வள்ளி மாமே வள்ளி புள்ளி மாங்கா புள்ளி. என்னப்பா ரீல் ட்ரெண்ட் ஆயிடுச்சா? டேய் தட்டா மாத்து. ஐயே இப்படி போல நாம எப்படி செலிபிரிட்டி ஆகுது? இன்னும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் உள்ளே போ, ஒரு சின்ன மெசேஜ் சொல்ல வேண்டியது இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுவேன். இப்படி பண்றீங்க? எங்களை மாதிரி வளர்ந்து வர இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் நீங்க தான் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும். நீங்களே சப்போர்ட் பண்ணலனா எப்படிங்க? இன்னைக்கு யாருன்னே தெரியாத இன்ஃபுளுசருக்கு நடக்குது, நாளைக்கு உங்க வீட்டுல உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ இல்ல அண்ணன் பசங்களுக்கோ அக்கா பொண்ணுங்களுக்கோ நடக்காதுன்னு எனக்கு நிச்சயம். இந்த ஸ்கிரீன்ல இவ்வளவு அக்காவை டென் பண்ணி விட்டுருக்கீங்க. டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா, ஹீரோ அக்கா, அப்புறம் இது என்னப்பா? உங்களுக்கு எங்களை மாதிரி திறமையான ஆளுங்களை லைக் போட்டு சப்போர்ட் பண்ணணும் தோணல. இது கடந்த 10 வருஷமா நடந்துட்டு வருது. உங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தா இங்க உட்கார்ந்துருக்க பல பேர் பல அக்காவோட ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க போல. நீ மட்டும் என்ன யோகேனா? நாங்க ஒன்னும் டெய்லர் அக்கா, ஜிம் அக்கான்னு ஓவர் நைட்ல ட்ரெண்டா கேட்கலங்க. ஒரு ரீல பார்த்து லைக் போட்டு நான் தாங்க கேட்கிறோம். எங்க கிட்ட கூட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க, மிஷிகன் கப்புள்னு. எங்க பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்க QR கோட ஸ்கேன் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. ட்ரெண்டிங் அக்கா, ஆடம்பரம், டேலண்டட் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அத்தியாவசியம். அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன், நானும் உங்களை மாதிரி அக்கா ஃபேன் தாங்க. சிரிக்கிறானி வட்டா மாமே. தொட்டதெல்லாம் தோல் பறக்கத மம்பட்டியா மம்பட்டியா